சால்னா இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்து சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட இடித்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா தான் இந்த மாஸோட சீக்ரெட்டான இன்க்ரீடியண்டே. அதை கண்டிப்பாக சேர்த்தா தான் அது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு, கிரேவி அந்த மணத்துக்கு வரும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டு வேக வச்சுருக்க முட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோன்னா முட்டை மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.